ஜான்வி பாப்பா, ஒரே கூத்தா போச்சுக்கணும் பப்புல. ஆத்தா ஒரு வெள்ளைக்காரனோட ஆட்டமான ஆட்டம். எனக்கு எல்லாம் தெரியும் முருகா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு, நான் பார்த்துக்கிறேன். என்னமோ பாப்பா, ஆத்தா பத்திரமா ஊருக்கு போனா சரி. ஐயா வேற என்னை வையுவாரு, பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு 10 தடவை சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணவும் சொல்லியிருக்கிறாரு ஜான்வி பாப்பா. உன்கிட்ட இல்லாமல் தனியாக என்கிட்ட சொல்லி விட்டு தான் பாப்பா அனுப்பிச்சி விட்டாரு. ஃப்ரீயாக விடு முருகா, நான் பார்த்துக்கிறேன். கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன், உலகத்தில் அவன் போல ஒருத்தனை நானும் பார்த்ததில்லை. என்ன கிழவி, ஒரே குஷியாக இருப்பியாட்டிருக்குது. என்னடி, முருகன் வந்து எல்லாத்தையும் வத்தி வச்சிட்டானா? நினச்சேன் அப்போவே இங்கே வந்து அழுதுட்டு இருக்கும்போதே இதை தான் பண்ணுவான்னு. சரி சரி, உன் ஃப்ரெண்டெல்லாம் எனக்கெல்லாம் இன்ட்ரோ கொடுக்க மாட்டியா? யாரும் நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவேன்ல. அடியே, என் பாய் பெஸ்டி பற்றி தெரிஞ்சா நீ செம்மையாக பொறாமப்படுவேன்னு நினச்சேன். என்ன சப்புன்னு பேசுகிற? என் டேனி வருவான், இன்னைக்கு ஈவினிங் எல்லாத்தையுமே டின்னர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான். நீயும் கிளம்பு. என்னமோ பெருசாக கோவா கூட்டிகிட்டு வந்துட்டாலாமா, இதைய பண்ணாலாம் அதைய பண்ணலாம், ஆடாத ஓடாதன்னு ஓவரா சீனை போட்ட. இனிமேல் நீ என்ன ஒன்றும் சொல்லக்கூடாது, தெரிஞ்சுக்கோ. என் ஃப்ரெண்டு டேனி என்னை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான். சாயங்காலம் போய் நல்லா மூக்கு முட்டை தின்னு. அடேங்கப்பா, ஆட்டத்தை பாடுறா கிழவிக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்காத்தா, சொன்னா கேளுங்க. யாரோ எவனோ தெரியல, அவனே வேற வெள்ளைக்காரனா வேற இருக்கிறான். நம்ப வேற கூடாது அவனையெல்லாம். பொசுக்குன்னு ஏமாத்தினாலும் ஏமாத்திடுவான். ஆட போடா, காலம் எவ்வளவோ மாறி போயிடுச்சு, இன்னும் இப்படியே பேசிக்கிட்டு உட்காந்துருக்கான். வேலையில்லை உனக்கு. இங்கே பாடுறா, உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். பேசாமல் உன் பொண்டாட்டி ஊரில் தானே இருக்கிறா. இங்கே நீ நல்ல கேர்ள் பெஸ்டியாக ஒருத்தியை பிடிச்சிக்கோ. ஜாலியாக ஊர் சுற்று, என்ஜாய் பண்ணு. ஐயோ அம்மணி, எனக்கு என் பொண்டாட்டின்னு உசுருங்க அம்மணி. அவளை தாண்டி நான் வேற எவளையுமே யோசிக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க. ஆட, இது என்னடா வம்பா போச்சு? நான் என்ன இங்கே எவ்வளையாவது வெள்ளைக்காரியை கட்டிக்கிட்டா ஊர் சுற்ற சொல்கிறேன்? சும்மா ஃப்ரெண்ட்லியாக இரு, ஜாலியாக பழகு, ஃப்ரெண்டாக இரு. எங்கேயாச்சும் அமெரிக்கா ஆஸ்திரேலியானு அவனும் கூட்டிகிட்டு போவாள். அவனே ஃப்ரீயாகவே டிக்கெட் எடுத்து அந்த மாதிரி ஊர் சுற்றிக்கிட்டா தான் உண்டு. உன் பொண்டாட்டியா உன்னை ஊர் ஊரா நாடு நாடாக சுற்ற வைக்க போகிறா? ஆத்தா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க ஆத்தா. என்ற பொண்டாட்டி போதும், நம்ம வயக்காடு போதும், நம்ம தோட்டம் போதும். செவனேன்னு நான் இங்கேயே இருக்கிறேன். இனிமேல்லாம் இனி எங்கேயும் கூட்டிகிட்டு வராதிங்க ஆத்தா. ஆட போடா, பொழைக்க தெரியாத மனுஷனாக இருக்கிற நீ. ஆட போடாடே, செத்த நேரம் படுத்தாவது எழுந்திருக்கிறேன். அப்போ தான் நைட்டு டேனி கூட ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். போய் உன் வேலையை பாரு. ஹாய் ஜான்வி, கோவாலாம் எப்படி இருக்கு? நல்லா என்ஜாய் பண்ணுறியாமா? ஓ, தட்ஸ் கிரேட் டேனி. கோவா ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. பாட்டியோட வந்தது இன்னமும் சூப்பராக இருக்குது. என்னமோ சந்தோஷமாக கூட்டிகிட்டு வந்தவ மாதிரி தான் பேசுகிறா பாருங்களேன் டேனி. இவளையெல்லாம் கிட்ட வச்சுக்கிட்டு நம்மளாம் என்ஜாயே பண்ண முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. விடுங்க பியூட்டி, ஏன் இப்போ டென்ஷன் ஆயிக்கிறீங்க? ஆக்சுவலா ஜான்வி, உன்னை வந்து அவ்வளோ புகழ்ந்து பேசினாங்க உங்க பாட்டி. ஐ ஹாவ் டு சே இட், யூ நோ, யூ ஆர் ரியலி கிரேட். இன் இந்தியா நான் யாரையுமே இப்படி பார்த்ததில்ல. எந்த பேத்தியோ பேரனோ உங்க பாட்டி அவங்களுக்குலாம் வந்து வெளியூரை சுற்றி காட்டணும் அப்படின்லாம் யாருமே வந்து பார்த்ததே கிடையாது. This is new for me. And also, your family is really great. Do you know, you're doing a best thing in your life. Thank you, Danny. But she deserves a lot more than this. I have to do a lot for her. Now I can understand, Janvi, why beauty is like this and you're like this now. You both are actually good for each other. ரெண்டு பேருமே ஒருத்தவங்க எப்பவுமே பெஸ்டா இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தவங்களுக்கு இன்னொன்னு நல்லது செய்யணும், பார்த்து செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இட்ஸ் ரியலி குட். பியூட்டி, நீயும் ரொம்ப லக்கி. ஜான்வி, நீ ரொம்ப லக்கி இந்த மாதிரி ஒரு பாட்டி கிடைச்சதுக்கு. No, Danny. We both are lucky to have our தாத்தா. ஆக்சுவலாக தாத்தா இருக்காருல்ல, என் அம்மாவோட அப்பா ரொம்ப நைஸ் பர்சன். ஆக்சுவலாக யூ ஹாவ் டு நோ அபவுட் ஹிம். அவரை பத்தியும் நிறைய சொல்லிட்டாங்க பியூட்டி. உன்னை பத்தியும் நிறைய சொன்னாங்க, அவரை பத்தியும் சொன்னாங்க. அவங்க அதிகமா பேசினதே சொல்ல போனா உன்னை விட அவரை பத்தி தான் பேசினாங்க. ஓ அப்படியா? சரி டானி, நம்ம இப்போ எங்கே டின்னர் போக போகிறோம்? இட்ஸ் a surprise டார்லிங். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அந்த பிளேஸ். லெட்ஸ் கோ அண்ட் கெட் சர்ப்ரைஸ்ட். திஸ் இஸ் த பிளேஸ் ஜான்வி. பியூட்டி, ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்கு? ஆம்பியன்ஸ் உள்ளார இன்னும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம கோவா ஸ்பெஷல் ஃபுட்டு இங்க ரொம்ப ஃபேமஸ். ஏய் வாடி இந்த பக்கம்.
2 பேரும் ஒரே கலரில் சட்டையை போட்டுட்டு ஏதோ பார்ட்னர்ஸ் மாதிரி ஒன்றா நின்றுட்டுருக்கீங்க. நானும் டேனியும் தான் பார்ட்னர்ஸ். நீ அந்த பக்கம் போகும்போதோ கிழவி இதெல்லாம் ஓவர் தெரிஞ்சுக்கோ. நானும் அவரும் ஒன்றா நிற்கிறதுலையே அவனுக்கு பொறாமையாவது. என் வயசு என்ன அவர் வயசு என்ன? நான் போய் அவர் கூட ஊர் சுற்றுவேனா? ஏன் கிழவி இப்படி நீ உயிரை எடுக்கிற? என்னோட டேனியாக்கும் இருக்கிற வரைக்கும் என் கூட தான் என் டேனி இருப்பான். வா டேனி, நம்ம உள்ளார போய் உட்காரலாம். இவ வேணா வெயிட் பண்ணி அந்த ஷீபாவையும் மதனையும் கூட்டிகிட்டு வரட்டும். லொல்ல பாத்தியா முருகா, இந்த கிழவிக்கு ஷீபா தான் இன்ட்ரோவே கொடுத்தா டேனி கிட்ட. இப்போ ஆடாத ஆட்டம் ஆடுது. அம்மனி, உங்கள் 2 பேர்த்துக்கு நடுவுலையும் நான் வந்துக்கலீங்க அம்மனி. நீங்களாச்சும் ஆத்தாவாச்சு, என்னை விட்டுருங்க. ஹாய் ஜான்வி, நாங்கள் வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சா? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? ஷீபா, மதன், இவ்வளோ லேட்டாக வரீங்க? எங்கேயாவது ஊர் சுத்த போயிட்டா இப்படி தான் பண்ணுவீங்களா? சீக்கிரம் வாங்க. டேனியும் நாங்களும் எப்போவோ வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப நேரமாக. கூல்டவுன் ஜான்வி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டேனி கிட்ட நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அட ஏண்டி, என்னத்தை இன்ஃபார்ம் பண்ணியோ? கிளவி வேற ஆடாத ஆட்டம் ஆடுது. டேனி டேனி ஏன் பெஸ்டி ஏன் பெஸ்டின்னு. எதுக்குடி நீ போய் அவளை போய் இவன் கூட இன்ட்ரோ கொடுத்த? விடு ஜான்வி, லெட் ஹர் என்ஜாய் ஹர் லைஃப் ஃபார் ஃபியூ டேஸ். ஏண்டி கேட்குற? என்னை டேனி கிட்ட கூட நிற்க விடல தெரியுமா? கிட்ட நின்னா கூட அவள் பார்ட்னரை வந்து நான் பறிச்சுக்கிற மாதிரி தான் ஓவரா சீனை போடுறா. இன்னும் என்னென்னலாம் பண்ணுறான்னு தெரியல வேற. சரி சரி விடு விடு, வா உள்ளார போயிட்டு சாப்பிடலாம். ஹாய் டேனி, சாரி ரொம்ப லேட்டாக வந்ததுக்கு. இட்ஸ் ஓகே ஷீபா டியர். மெனு கார்டு எடுத்து ஆர்டர் பண்ணுங்க. பட் ஐ வில் சே பெஸ்ட் வந்துட்டு நீங்கள் தாலி, ஃபிஷ் தாலி ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபேமஸ் கோவான் ஃபிஷ் தாலிக்கு. ஓ, இஸ் இட் அங்கிள்? அப்போது நாங்கள் எல்லாருமே ஃபிஷ் தாலியே ஆர்டர் பண்ணிக்கலாமே. பிகாஸ் இது வரைக்கும் ஃபிஷ்ஷு ட்ரை பண்ணவே இல்லை. அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறாரு. எல்லாருமே ஃபிஷ் தாலியே சாப்பிட்டுக்கலாமா? Hey, wait, Madan. Don't call me uncle, okay? Just call me Danny. எல்லாருமே ஃபிஷ் தாலியே ஆர்டர் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். டேனி, 2 பிளேட் ப்ரான் ஃப்ரையும் கிளாம்ஸும் ஆர்டர் பண்ணிக்கலாமா? அதுவும் நல்லாயிருக்கும் தானே? ஸோ தனியாக கொஞ்சம் சீ ஃபுட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுது. வாட் டு யூ திங்க்? Go with the flow, Janvi, no problem. Good evening, ladies and gentlemen. What would you like to order? Fish thali for all, prawn fry and clams, 1 plate. Okay, ma'am. Wait for few minutes. அடேங்கப்பா, ஃபிஷ் தாலினா நான் ஏதோ சாப்பாடு ஒரு மீன் தான் இருக்கும்னு நினச்சேன். இங்கே பார்த்தா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. சாப்பாடு, மீன் குழம்பு, பெரிய மீன் ஃப்ரை, தினமும் சிகப்பு கலரில் ஒரு தண்ணி இருக்குது. அது இல்லாமல் ஏதோ சின்ன சின்னதாக இருக்குது. இதெல்லாம் என்னது? டானி, கேன் யூ எக்ஸ்பிளைன்? எல்லாமே பார்க்க ரொம்ப எம்மியாக டெலிஷியஸாக இருக்க மாட்டிருக்கு. தாலியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அதுலேயும் முக்கியமாக ஃபிஷ் தாலி அப்படிங்கும்போது ஒரு கிங் ஃபிஷ் மாதிரி பெரிய ஃபிஷ் ஒரு ஃப்ரை இருக்கும். அப்புறமா நண்டு இருக்கும். அப்புறமா கருவாடு இருக்கு இல்லையா, அந்த கருவாடை சின்ன சின்னதாக பொடி பொடியாக அப்படி நறுக்கி கூட வெங்காயம், முள்ளங்கி, கீரை எல்லாத்தையும் போட்டு பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒரு சின்ன பொரியல் மாதிரி இருக்கும். அப்புறம் கிளாம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா ஃபிஷ் பிக்கிள் இருக்கும். நீங்கள் இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் டைமும் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. அது இல்லாமல் வேறு நம்ம ப்ரான் ஃப்ரை வேறு ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஹே, அதை விட ஆக்சுவலாக இங்கே இருக்க ஃபிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ரவால் அப்படியே தோச்சு எண்ணெயில் போட்டு வறுப்பாங்க. அதனால நல்லா மொறு மொறுன்னு ஃபிஷ்ஷு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அங்கே எல்லாமே உங்களுக்கு ஃபிஷ் கிடைக்கும். ஆனாலும் இங்கே இருக்க ஃபிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி இதுதான். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஃபிஷ்ஷு சாப்பிட்ற மாதிரியே இருக்காது, ஸ்மெல்லும் வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். டானி, ரியலி நீங்கள் சொன்ன மாதிரியே இருக்குது. எல்லா ஃபுட்டுமே சூப்பராக இருக்குது. அதுலேயும் ஃபிஷ் ஃப்ரைலாம் செம்மையாக இருக்குது. ப்ரான் அப்படியே ஜூஸியாக ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் அஸ் ஹியர். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. போதும் போதும்டி, எல்லாரும் உட்காந்து டேனிக்கிட்டேயே வலிஞ்சிட்ருக்கிறீங்க. கம்முன்னு சாப்பிட்ற வழியை பாருங்கள். கீழே குமிச்சு சாப்பிடுங்க. வேறு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், வேணா ஆர்டர் பண்ணுறோம்.